ஆரம்பிச்சல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்னை சென்ட்ரல் சதுக்கத்தில் கட்டப்பட்டு வரும் 27 மாடி கட்டிடம் சென்ட்ரல் ஸ்கொயர் டவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம்பிச்சல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளிநாடுகளில் பொதுமக்கள் ஒன்று கூடும் வகையில் சென்ட்ரல் ஸ்கொயர்கள் இருக்குது. இது பொழுதுபோக்குக்காகவும் ஆப் ஸ்ட்ரீட் போன்ற ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் பொதுமக்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதே போலவே சென்னையிலும் சென்ட்ரல் ஸ்கொயர் உருவாக்கப்பட்டு வருது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே மத்திய சதுக்க திட்டத்தின் ஒரு பகுதியான ரூபாய் 34.22 கோடியில் அழகுபடுத்தப்பட்ட சுரங்க நடைபாதையின் பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச்சில் திறக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம், ரிப்பன் பில்டிங், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, பூங்காநகர் ரயில் நிலையம் ஆகியவற்றை இணைத்து ஒரே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. நிழல் தரும் செடிகள், அழகிய செடிகள் மற்றும் நீரூற்றுகளுடன் இது அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் புதிய நடைபாதைகள், கான்கிரீட் பெஞ்சுகள், மேசைகளுடன் கூடிய இருக்கைகள், 2 பெருநிறுத்தங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு புறநகர், மெட்ரோ, தொலைதூர மின்சார ரயிலில் பயணம் செய்வோர் அமர்ந்து ஓய்வெடுத்து செல்கின்றனர். இது தற்போது சென்னை நகரின் அடையாளமாக மாறியுள்ளது. இந்நிலையில் இந்த இடத்திற்கு எதிரே சென்ட்ரல் ஸ்கொயர் டவர் என்ற 27 மாடி கட்டிடம் ரூபாய் 550 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது. தற்போது அடித்தள கட்டமைப்பு பணிகள் 180 கோடியில் முடிக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள கோபுர பணிகளை மேற்கொள்ள 350 கோடி ரூபாயில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதால் அடுத்த கட்ட பணிகள் விரைவில் துவங்க உள்ளன. சென்னை சென்ட்ரலுக்கு வரும் பயணிகள் வாகனங்களை நிறுத்த பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். வரும் காலத்தில் வாகன நெரிசல் மேலும் அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த கட்டிடத்தில் 4 தரை கீழ் தளங்களில் பிரம்மாண்டமான வாகன நிறுத்தம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1500 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 400 4 சக்கர வாகனங்கள் என 1900 வாகனங்கள் நிறுத்தும் விதமாக திட்டமிடப்பட்டுள்ளது. தரைதளத்திலிருந்து 4வது தளம் வரை சில்லறை வணிக பயன்பாட்டிற்கும், 5வது முதல் 10வது தளம் வரை அலுவலக பயன்பாட்டிற்கும், 11 முதல் 24வது தளம் வரை அலுவலக பயன்பாட்டிற்கும் லீஸிற்கு வழங்கப்பட உள்ளது. 25வது தளத்தில் சர்வீஸ் தளமாகவும் 26, 27 தளங்களில் ஓட்டல்கள் அமைய உள்ளது. இருபத்தேழு மாடிகள் கொண்ட இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது. பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு வரும்போது உலகளவில் பேசப்படும் நியூயார்க் ஸ்கொயர் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த சென்ட்ரல் ஸ்கொயர் இருக்கணும்னு சொல்லப்படுது. சென்னையின் மிகப்பெரிய அடையாளமாக இது அமையும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.